நேற்று ஈவினிங்லேருந்து ஏன்டா இப்படி எங்களை சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க இருந்து 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போய் ஒருத்தருக்கு ஸ்கூல் லீவு விட்டு ஒருத்தருக்கு ஸ்கூல் வச்சாங்க அப்படின்னா என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். பாப்பா நேற்று ஈவினிங்லேருந்து பட்டுக்கு மட்டும் ஸ்கூல் லீவு, எனக்கு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே தீபாவளிக்கு எனக்கும் 5 டேஸ் லீவ் விட்டாங்க, பட்டுக்கும் 5 டேஸ் லீவ் விட்டாங்க. இந்த சாட்டர்டே எனக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க, ஏன் பட்டுக்கு மட்டும் வைக்கல? பட்டு இன்னைக்கு நான் இல்லாமல் நீ ஜாலியாக இருப்ப. இந்த ஒரு வார்த்தையை தாங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் வேன் ஏறுற வரைக்கும் பாப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா. நீயே எல்கேஜி போகும்போது உனக்கும் இப்படி தான் மிம்மியா ஸ்கூல் லீவு விட்டாங்க, பட்டு இப்போ சின்ன பிள்ளைங்கிறதுனால அவளுக்கும் லீவு அப்படின்னு ஒரு வழியாக சமாளித்து பாப்பாவுக்கு பிடிச்ச புளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி இன்றைக்கி ஸ்நாக்ஸே வேணாமான்னு சொன்னான். பாப்பாவுக்கு வந்து நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் 2 அதிரசமும் வச்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 மாதுளப்பழம் ரொம்ப நாளாக கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் அது தோலெல்லாம் சுருங்கி போய் காஞ்சு போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி கட் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைனா தூக்கி போட்டலான்ட்டு கட் பண்ணி பார்த்தேன். உள்ளே ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு ஜூஸை போட்டுட்டோம். இந்த ஜூஸை போட்டுட்டு இருக்கும் போதே பட்டு இது எனக்கு வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறது எதுவுமே பட்டுக்கு பிடிக்காது. இந்த மிக்சர் முறுக்குன்னா நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டுவை பெருமையாலாம் பேசி சமாதானப்படுத்தி ஐஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். மிம்மியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஜூஸும் குடிச்சிட்டு ஜம்முன்னு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. பட்டுவை சமாதானப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜூஸை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.